ஹாய் மாமே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் சொல்லுமாமே. இந்த வீடியோவில் பெப்பர் எக் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சாஸ் ஐட்டத்தில் வந்து டொமேட்டோ சாஸும் சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது க்ரீன் சில்லியை சின்ன சின்னதாக சாப்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஆனியனும் லேயராக கட் பண்ணி வச்சுக்கலாம். முட்டை வந்து வேக வச்சு கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளியும் அது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சியும் பூண்டும் வந்து இடித்து வச்சுக்கலாம். வாங்க இது எப்படி செய்யறது இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு அதை வந்து நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம இடித்து வச்ச பூண்டும் இஞ்சியும் வந்து அதில் ஆட் பண்ணி வணக்கிக்கலாம். இதை செய்யும் போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கோங்க. ஏன்னா பூண்டும் சரி இஞ்சியும் சரி தீஞ்சிடாத மாதிரி பொறுமையாக வச்சு வணக்கி விடுங்க. இப்போ அடுத்தது இதில் வந்து கட் பண்ண சில்லி க்ரீன் சில்லியை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் அதே மாதிரி வணக்கி விடுங்க. இப்போ அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் அப்படியே வணக்கி விடுங்க. இது எதுவுமே தீஞ்சிடாத மாதிரி லோ ஃப்ளேம்லேயே எல்லாத்தையுமே வணக்கி விடுங்க. லைட்டாக அந்த பொன்னிறமாக மாறுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா வணக்கணும். அடுத்தது நம்ம கட் பண்ண ஆனியனை போட்டு வணக்கலாம். ஆனியன் லேயராக இருக்கா, அதனால் வந்து அது நல்லா குத்தி விட்டிங்கன்னா அது நல்லா தனித்தனியாக இதாகும். ஸோ நல்லா குத்தி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனித்தனியாக இதாகிடுச்சு. இது நல்லா பொன்னிறமாக வர மாதிரி நல்லா வணக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சமாக மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல தக்காளி, அதான் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வணக்கி விடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆடாக இருக்கும், அப்படியே வணக்கி விட அப்படியே சாஃப்ட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம இது நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ வந்து நம்ம இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். அப்புறம் இதில் நாங்கள் வந்து கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிட்டோம். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குன்ட்டு நீங்கள் கரம் மசாலா இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோன்னு பெப்பர் வந்து இடிச்சிக்கணும். கடையில் வைக்கிற பெப்பர் போடாமல் பெப்பரை வந்து அரை இதாக இடிச்சிக்கிட்டு அதை போட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சோன்னு உப்பு. இப்போ நம்ம இந்த மசாலாலாம் நல்லா வேக வைக்கிறதுனால கொஞ்சோன்னு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோன்னா, இப்போ லாஸ்ட்டாக தான் மசாலா போடுறதுனால அது பச்சை வாசம் அடிக்கும். ஸோ அது போக வைக்கிறதுக்கு நல்லா வேக வைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கிளறி ஃபுல்லாக மசாலா எல்லாம் பரவுற மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்களா இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம சோயா சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ். இப்போ குழந்தைங்களுக்கு சோயா சாஸ் கொடுக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா டொமேட்டோ சாஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ இதை நல்லா இது பண்ணிட்டிங்கன்னா இது ஒரு கிரேவி மாதிரி ஆகும். அதுக்காக தான் அந்த சாஸ்லாம் ஆட் பண்ணுறது. பாருங்களேன், ஒரு கிரேவி மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, வேக வச்சு கட் பண்ண முட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த முட்டையில் வந்து நல்லா மசாலா எல்லாம் ஃபுல்லாக இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நார்மலாக வந்து குழந்தைங்க முட்டை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த சப்பாத்தியில் ரோல் பண்ணி இது மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
கைஸ், இப்போ நம்மளோட பெப்பர் எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ், பை பாய்.